ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஏதோ தற்செயலாக நாம் கூடி வரவில்லை. ஒரு அநாதி தீர்மானத்தின்படி நான் தாழ்மையாக விசுவாசிக்கிற இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய சமூகத்திலே புதிய பலனை அடையும்படியாகும், அவரோடு கூட இன்னும் கிட்டி சேரும்படியாகும் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கிருபை செய்வாராக. நம்மை திசை திருப்புகிற சகலவற்றையும் நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய இருதயத்தை மாற்றக்கூடியவரும் நம்முடைய மனதிலே ஒரு பெரிய சமாதானத்தை தரக்கூடியவருமாகிய ஆண்டவராக இயேசுவையே நாம் நோக்கி பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சத்தியத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம். வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் அநேக சத்தியங்கள், ஏராளமான சத்தியங்கள் இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஏராளமான சத்தியங்கள் இருக்கிறது. அந்த சத்தியங்கள் அல்ல நம்மளை விடுதலையாக்குறது. நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், நீங்கள் அறிந்த சத்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவுக்கு எவ்வளவாக இந்த சத்தியத்தை நாம் அறிகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு விடுதலை இருக்கிறது என்று அர்த்தம். You shall know the truth and the known truth shall set you free. அப்ப சத்தியத்தை அறிந்து கொள்வது எவ்வளவு அவசியம், எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். செய்திக்குள்ளாமல் நம்ம கடந்து போவோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள்ளான நமது வாழ்க்கை. ரொம்ப முக்கியமான ஒரு ஆவிக்குரிய வேத பாடம் என்று சொல்லலாம். Our life in Christ, our life in Christ. கிறிஸ்துவுக்குள்ளான நமது வாழ்க்கை. அடுத்த சில நிமிஷங்களுக்கு உங்களுடைய சிந்தைகள் திசை திருப்பப்படாதபடி வசனத்தை கூர்ந்து கவனியுங்கள். நான் மறுபடியும் சொல்றேன், ஞாபகம் ஊட்டுகிறேன், சொன்னதையே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொன்ன அந்த விதைக்கிற உமானத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. சிலர் விதைகள் 30, 60, 100 பலன் தருகிறது. அப்படிதானே? சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவர் சொன்ன உமானங்களை நாம் லேசாக நினைத்து விட முடியாது. அதில் ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது. நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையானது 30, 60, 100 பலன் தந்தது. நிலம் நல்லது, விதையும் ரொம்ப நல்லது, கர்த்தருடைய வார்த்தை. அப்ப ஏன் இந்த வித்தியாசம்? ஏன் இந்த வித்தியாசம்? நிலமும் நல்ல நிலம், விதையும் நல்ல விதை, கர்த்தருடைய வார்த்தை. அப்படி இருந்தும் ஆண்டவர் ஏன், ஆவியானவர் இந்த வித்தியாசத்தை காண்பிக்கிறார் என்றால், இந்த வித்தியாசத்துக்கு காரணம் நம்ம கவனிக்கிற விதம், கேட்கிற விதம். நீங்க லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. அதை கேட்கிற விஷயம், கேட்கிறது என்று சொல்லி ஆவியானவர் அடிக்கடியாக அந்த வார்த்தையை அவர் வலியுறுத்தி கொண்டே இருப்பார். கேட்கிறதை குறித்து கவனமாயிருங்கள். கொஞ்சம் கேட்டீங்கன்னா 30, இன்னும் கொஞ்சம் அதிகமா கேட்டீங்கன்னா 60, முழுமையா ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டீங்கன்னா 100 ஆசீர்வாதம். ஆண்டவர் 30, 60, 100 சொல்லிட்டு இன்னொரு இடத்துல 100, 60, 30 சொல்வார் சுவிசேஷத்திலேயே. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சில விசுவாசிகள் கொஞ்சமா கேட்பாங்க, வளர வளர இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்பாங்க. இன்னும் நல்லா வளர்ந்துட்டாங்கன்னா 100 பலனை பெறத்தக்கதாக அவர்கள் நல்லா ஒவ்வொரு வார்த்தையும் கேட்பாங்க. ஆனா கொஞ்ச நாளுக்கு பிறகு ஒரு அசதி வரும் பாருங்க. இந்த சத்தியம் நம்மளுக்கு தெரிஞ்சது தானே, இந்த வசனம் எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லி கேட்கறது கொஞ்சம் குறையும் போது 100ல இருந்து எங்க வந்துடுவோம்? 60க்கு வந்துடுவோம். இன்னும் கொஞ்சம் கேட்கறதுல அசதி வரும்போது 60ல இருந்து எங்க வந்துடுவோம்?
ஜீரோக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதையா இருந்துக்கும். ஆமென். ஆகவே இன்றைக்கு கேட்க போற சத்தியத்தை கூர்ந்து கவனிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். அப்படிதானே? நல்ல கவனி. கிறிஸ்துவை அறிந்திருப்பது ஒரு அனுபவம். கிறிஸ்துவை அறிவது ஒரு அனுபவம். கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பது முற்றிலும் வித்தியாசமான ஒரு அனுபவம். கிறிஸ்துவை அறிவது ஒரு அனுபவம். கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பது முற்றிலும் ஒரு வித்தியாசமான அனுபவம். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் அதை காட்டிலும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது மேலான மகிமையான ஒரு ஆவிக்குரிய அனுபவம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்குள்ளான நமது வாழ்க்கை. எடுத்து வாசிப்போமா? நம்முடைய திருவக்குள் வசனம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். தெரிந்த வசனம் என்று சொல்லி கவனத்தில் குறைந்து விடக்கூடாது. அதனால தான் அந்த முகவுரையில் நான் சொன்னேன், நீங்கள் கவனிப்பதை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் 2வது தளத்தில் இருந்தாலும் கீழ் தளத்தில் இருந்தாலும் பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாமா? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். இந்த வசனத்தில் ஒரு 3 முக்கியமான காரியங்களை உங்களுக்கு போதிக்கும்படியாக நான் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்படுகிறேன். இந்த வசனத்தில் முக்கியமான சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ளணும். ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இந்த வசனத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், இப்படி இருக்க ஒருவன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பகுதியை மாத்திரம் தியானித்து. இங்கிலீஷ் பைபிளில் இஃப் எனி மேன், ஆங்கில வேதாகமத்தில் எனி மேன், தமிழ் வேதாகமத்தில் இப்படி இருக்க ஒருவன். அப்படி என்றால் ஒருவரும் இதுக்கு விதிவிலக்கு அல்ல. எல்லாரையும் கர்த்தர் வரவேற்கிறார் என்று அர்த்தம். No one is exempted. This phrase shows us that everyone is invited. கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த அனுபவத்துக்குள்ளாக வரவேற்கிறார். இப்படி இருக்க ஒருவன், அந்த மனுஷன் யாராயிருந்தாலும் சரி, ஆமென், அந்த நபர் யாராயிருந்தாலும் சரி, படித்தவரோ படிக்காதவரோ, ஏழையோ பணக்காரரோ, சமுதாயத்திலே அவருக்கு அந்தஸ்து இருக்குதோ அந்தஸ்து இல்லையோ, அவர் வெள்ளையா இருக்கிறாரோ கருப்பா இருக்கிறாரோ, ஆமென், அவருடைய பின்னணி முக்கியம் அல்ல, அவர் என்ன மொழி பேசுகிறார் என்பது முக்கியம் அல்ல, அவர் என்ன வேலை செய்கிறார் என்று முக்கியம் அல்ல, சமுதாயத்திலே எந்த விதமான அந்தஸ்தில் இருக்கிறார் என்பது முக்கியம் அல்ல. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தார். ஹல்லேலூயா. If any man be in Christ, எந்த மனுஷனா இருந்தாலும், பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க பாப்போம், எந்த மனுஷனா இருந்தாலும், எந்த மனுஷனா இருந்தாலும், ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே ஆவியானவர் இந்த ஒரு சத்தியத்தை நம்முடைய ஆவிக்குள்ளே ஆழத்தில் வைக்க விரும்புகிறார். If any man, ஹல்லேலூயா, எந்த மனுஷனா இருந்தாலும் கர்த்தர் இந்த அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை வரவேற்கிறார். இரண்டாவது ஒரு காரியம் இந்த வசனத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது பாடம், பழையவைகள் ஒளிந்து போயின இருக்கா? ஹல்லேலூயா. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோமா? பழையவைகள்
ஒளிந்து போயின. பழையவைகள், சத்தமா சொல்லுவோமா, பழையவைகள் ஒளிந்து போயின. அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினாலே பழையவைகள் ஒளிந்து போயின. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினாலே பழையவைகள் ஒளிந்து போயின. By the reason of being in Christ, all things are passed away. ஆமென். அருமையான சபையாரே, இந்த ஒரு காரியத்தை நாம் எல்லாரும் விளங்கிக் கொள்ளணும். தயவுசெய்து கவனிங்க. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள் அனுமானத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். just living a life in supposition. supposition என்ன, அனுமானம்னா என்ன? ஒரு காரியத்தை நாம் நினைக்கிறோம், ஆனால் அது உண்மை அல்ல. ஒரு காரியத்தை நாம் நினைக்கிறோம், we think something which is not true. அனுமானத்தில் வாழ்கிறோம். ஒரு இமேஜினேஷன் சொல்லாமா, கற்பனை. கற்பனை. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆண்டவராக இயேசுடைய தாயாரும் தகப்பனாரும் அவர் நம்முடைய கூட்டத்தில் தான் இருக்கிறார்னு அனுமானித்து கற்பனை பண்ணிட்டு பிரயாணத்தை தொடர்றாங்களாம். supposition. They suppose that the Lord Jesus was with them. எருசலேமிலே பண்டிகை ஆசரித்து விட்டு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். ஆண்டவராய் இயேசு நம்மோடு தான் இருக்கிறார் என்று சொல்லி நினைத்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இயேசு, ஆண்டவராய் இயேசு அவர்களோடு இல்லை. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட அனுமானத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் என்னோடு தான் இருக்கிறார். அது அனுமானமா நிஜமா? அது அனுமானமா இருக்குமானால், வெறும் கற்பனையாய் மாத்திரம் இருக்குமானால், நாம் நம்மையே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை அனுமானத்தின் அடிப்படையில் அல்ல, கற்பனையில் அல்ல, ஒரு நிஜமான அனுபவத்துக்குள்ளாக வருகிறது. ஆமென். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இன்னைக்கு அநேக விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அனுமானம் செய்கிறார்கள், கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிஜத்திலே அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இல்லை. இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இல்லை. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது ஒன்று, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது வேற. ஆமென். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் நினைக்கிறாங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கிறேன், ஆனால் கிறிஸ்துவுக்குள் இல்லை. ஆனால் உங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள், கிறிஸ்துவை நேசிக்கிறார்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள். ஆனால் எங்க இல்லை? கிறிஸ்துவுக்குள் இல்லை. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், நீங்க தான் நிதானித்து யோசித்து எனக்கு சரியான பதில் தரணும். ஒரு நபர் கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறார் என்பதற்கு நிரூபணம் என்ன? What is the proof that a person is in Christ Jesus? ஒரு கர்த்தருடைய பிள்ளை கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறார் என்பதற்கான நிரூபணம் என்ன? நிரூபணம் என்ன? தைரியமா சொல்லுங்க, தப்பா இருந்தா பரவாயில்ல. என்ன ப்ரூஃப்? நீங்க கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? பழையவைகள் ஒளிந்து போயின. The proof that you are in Christ Jesus, whole things are passed away. அப்ப கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதற்கு அனுமானம் அல்ல, நிரூபணம் என்னவென்றால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிருக்கணும். ஆமென். உண்மையா? ஒளிந்து போயிடுச்சா? உங்களுக்கே தெரியும் அந்த பழைய காரியம்லாம் என்னன்னு. இன்னும் ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஆயும் இன்னும் அந்த பழைய காரியங்கள் உள்ளேயே இருக்குமானால் நீங்கள் யார்? கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் இல்லை. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களா? கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்கள் என்றால் என்ன இருக்கக்கூடாது? பழைய காரியம் இருக்கக்கூடாது. இன்னும் மன்னிக்க முடியாத சுவாபம், இன்னும் அந்த கசப்பு, அந்த வைராக்கியம், அந்த கோபம், அந்த எரிச்சல், அந்த பொறாமை, இச்சை, பெருமை, பழையவைகள் ஒன்று இருக்கக்கூடாது.
ஹல்லேலூயா. இந்த பழையவைகள் எல்லாம் நமக்குள்ள இன்னும் இருந்தால் தெளிவான நிரூபணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோமே ஒழிய கிறிஸ்துவுக்குள் இல்லை. Still if those old things are in us, நல்ல கவனிங்க, then you are a believer of Christ, not a believer in Christ. வித்தியாசம் தெரியுதா? இன்னும் பழையவர்கள்லாம் நமக்குள்ளே இருந்தா என்ன அர்த்தம்? We are believer of Christ, not believer in Christ. அப்படின்னா இன்னும் நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிற விசுவாசிகளா இல்ல, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசிகளா இருக்கிறோம். ஆமென். இப்ப உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை உங்களுக்கே தெரியணும். இப்ப தெரிஞ்சிருக்கும் அநேகமா. தெரியுதா தெரியலையா? இப்ப எங்க இருக்கிறீங்கன்னு தெரியுதா, விளங்குதா? அப்ப எங்க இருந்து நம்ம எங்க வரணும்? கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசியுடைய நிலைமையிலிருந்து கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்ம வர வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம், இதுதான் தேவனுடைய தீர்மானம். நான் உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். அநேக விசுவாசிகள் பாரம்பரிய சாபத்தை குறித்து பேசுவார்கள், முற்பிதாக்களின் சாபங்கள். ஆமென். எந்தெந்த காரியம் உங்களுடைய தாயாரை நிறுத்தினதோ அதே காரியம் உங்களையும் நிறுத்தி கொண்டே இருக்கும். எந்தெந்த காரியம் உங்களுடைய பாட்டிய செய்ய முடியாத தடுத்ததோ அந்த காரியம் உங்களையும் தடுத்து கொண்டே இருக்கும். எந்தெந்த காரியம் உங்க அப்பாவோடு போராடி கொண்டிருந்ததோ அதே காரியம் உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கும். ஆனா வேதத்தின் அடிப்படையிலே ஒரு கர்த்தருடைய பிள்ளை கிறிஸ்துவுக்குள் இருப்பார்கள் என்றால், வேதம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒளிந்து போயின. அப்படின்னா அந்த பழையவைகளில் ஒன்றுதான் முற்பிதாக்களின் சாபம் கூட. ஹல்லேலூயா. எனக்கு சில விசுவாசிகள் தெரியும், எப்பொழுது அந்த முற்பிதாக்களின் சாபத்தை குறித்தே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டு அநேக வருஷம் ஆன பிறகு கூட சத்துருவாகிய பிசாசு அவரிடத்தில் ஒரு பொய்யை சொல்லி ஒரு மாயையிலே ஒரு வஞ்சகத்திலே வைத்திருப்பான். இந்த காரியத்தை நான் தெளிவுபடுத்த கர்த்தரால் ஏவப்படுகிறேன். நல்ல கூர்ந்து கவனியுங்கள். கேட்கிறீங்களா? 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 சோத்ரம். நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசியா இருந்தால், நல்ல கவனிக்கணும், ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசியா இருந்தால் முற்பிதாக்களின் சாபம் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர சாத்தியம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகும் நீங்கள் கிறிஸ்துவை வெறும் விசுவாசிக்கிற விசுவாசிகளாய் இருந்தால் முற்பிதாக்களின் சாபம் உங்களுடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் தொடர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஒரு விசுவாசியா இருந்தால் முற்பிதாக்களின் சாபம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்திலே இருக்க சாத்தியமே இல்லை. எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் எல்லாருமே விழுந்து போன ஆதாமுக்குள்ளே இருந்தோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் எல்லாருமே விழுந்து போன ஆதாமுக்குள்ளே இருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவுடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்டு கிருபையினாலே அவருடைய விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் ஒருவரும் ஆதாமுக்குள் இல்லை, நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நிலைமையிலிருந்து மாறி கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளா வரணும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேக வருஷம் பிறகு கூட அநேக விசுவாசிகள் கிறிஸ்துவை விசுவாசித்துக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது வல்ல. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு சொல்றார், மகனே மகளே, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அனுபவத்தில் இருந்து தாண்டி வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் வரும்போதுதான் விழுந்து போன ஆதாமுக்குள் இருந்த சாபங்கள் உடைக்கப்படுகிறது. ஆமென். அப்பதான் பழையவைகள் ஒளிந்து போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில இது உண்மை? உங்களோட மனசாட்சியை தொட்டு கையெல்லாம் தூக்க வேண்டாம். நீங்களே
உங்கள் மனசாட்சியை தொட்டு நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் முற்பிதாக்களின் சாபம் தொடரும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு விசுவாசியாக இருந்தால், என்றைக்கு கிறிஸ்துக்குள்ள வந்தீங்களோ அன்னைக்கே சாப சங்கிலி உடைக்கப்படுகிறது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். காரணம் என்னவென்றால் கிறிஸ்து அவரே ஆபிரகாமுடைய வித்தாக இருக்கிறார். நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க அந்த ஜீனியாலஜி வம்ச வரலாறு மத்தியில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு யாரு? ஆபிரகாமுடைய குமாரன், தாவீதுடைய குமாரன். வாசிக்கிறீங்களா? அப்ப கிறிஸ்து இயேசு அவரே ஆபிரகாமுடைய வித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வாழ ஆரம்பித்து விடுவோமானால், தேவனாகிய கர்த்தர் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தந்த அத்தனை ஆசீர்வாதங்களும் வாக்கு தத்தங்களும் உங்களுக்கு எனக்கும் சொந்தமாகிறது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கும்போது பழையவைகள் ஒளிந்து போகிறது. பாவம் மாத்திரமல்ல, நம்முடைய பழைய சுவாபங்கள் மாத்திரமல்ல, முற்பிதாக்களின் சாபங்கள் மாத்திரமல்ல, ரோகங்கள் மாத்திரமல்ல, சகல விதமான பழைய காரியங்கள் ஒளிந்து போகிறது. சில கிறிஸ்துவோட வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? பெருங்காய டப்பா பார்த்துருக்கீங்களா? பெருங்காய டப்பா, அந்த டப்பா காலியானாலும் வாசனை போறது இல்லை. பாருங்களேன், உள்ள பார்த்தீங்கன்னா காலியாக தான் இருக்கும். பெருங்காயம் எல்லாம் பயன்படுத்தி டப்பா காலியான டப்பா தான். அது என்னதான் சோப்பு போட்டு கழுவினாலும் வாசனை போகாது. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. என்னென்னமோ ஆர்டர் பண்ணி பார்க்குறாரு, எவ்வளவோ சத்தியத்தை பேசி பார்க்குறாரு, ஆனால் அந்த வாசனை போக மாட்டேன்ப்பா. பழைய வாசனை அப்படியே தானே இருக்கு. ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஆனாலும் அந்த பழைய வாசனை போக மாட்டேன். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாய் தந்து சொல்லாமா? பழையவைகள் ஒளிந்து போயின, பழையவைகள் ஒளிந்து போயின. ஆமென். முதலாவது நான் என்ன சொன்னேன்? இப்படி இருக்க ஒருவன், எனி மேன், எந்த மனுஷனையும் கர்த்தர் இந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு வர விரும்புகிறார். இரண்டாவது என்ன சொன்னேன்? பழையவைகள் ஒளிந்து போயின. இந்த மூன்றாவது ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ளணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த சத்தியத்தை உங்களுடைய தமிழ் வேதாகமத்தில் பார்க்க முடியாது. தமிழ் வேதாகம் எப்படி ஆரம்பிக்கிறது? இந்த வசனத்தை இப்படி இருக்க ஒருவன் அப்படி ஆரம்பிக்குதா? ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த இங்கிலீஷ் பைபிளில் பிகோல்டுன்ற ஒரு வார்த்தை இருக்கும். பிகோல்டு. அதாவது if any man be in Christ is a new creature, all things are passed away, behold, behold, all things have become new. இதுதான் இந்த மொழிபெயர்ப்பில் வருகிற பிரச்சனைகள். இந்த எபிரேயத்திலிருந்து கிரேக்கத்திலிருந்து மொழிபெயர்க்கப்படும் போது இங்கிலீஷ் பைபிளில் அந்த வார்த்தை பிகோல்டுன்னு போட்டாங்க. தமிழ் பைபிளில் மொழிபெயர்க்கும் போது அந்த பிகோல்டு என்ற வார்த்தையை போட தவறிட்டாங்க. ஆனால் அந்த பிகோல்டு அதில் தான் சத்தியமே இருக்கு. அதுதான் அந்த வார்த்தை தான் அந்த வசனத்தோட முக்கியமான திருவுகோள் வார்த்தையே அதுதான். ஆமென். பிகோல்டு. அதை எப்படி தமிழில் மொழிபெயர்க்கலாம்? இதோ, இதோ. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தமிழில் இதோ தான் கிரேக்கத்திலையும், கிரேக்கத்தில் இந்த பிகோல்டு என்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா இதோ, IDOU. நீங்க கிரீக் பைபிளை போய் பாருங்க, இன்டர்லீனியர் பைபிளில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமிழ் ரொம்ப விசேஷமா இருக்கு போல இருக்க. இதோ, அதுதான் கிரேக்க வார்த்தையே. அந்த கிரேக்க வார்த்தை இதோல இருந்து தான் ஓராவ்ன்ற ஒரு வார்த்தை வருகிறது. மூல வார்த்தை எதுல இருந்து வருதுன்னா ஓராவ்னு ஒரு வார்த்தை. அந்த ஓராவ்ன்ற அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
கண்களிலே, மாமிச கண்களிலே பார்க்கிறதல்ல, மனக்கண்களிலே பார்க்கிறது. மனக்கண்களிலே பார்க்கிறது, ஆவிக்குரிய கண்களிலே பார்க்கிறது, உள்ளான ஆவிக்குரிய கண்களிலே பார்க்கிறது. இப்ப அந்த இதோன்ற வார்த்தையை கொஞ்சம் தியானிப்போம். பிகோல்ட். ஆமென். நம்ம கொஞ்சம் ஆழமா போனாதான் இதை நம்ம விளங்கி கொள்ள முடியும். இந்த வசனத்திலே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்திலே வர வேண்டிய வார்த்தை இதோ என்ற வார்த்தை நாம் விளங்கி கொள்ளணும். இப்ப நீங்க இங்கிலீஷ் பைபிளை வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பிகோல்டு பிகோல்டுன்னு வரும், அப்படிதானே? இந்த வேர்ட் பிகோல்டு, இந்த கிரேக்க வார்த்தை இதோ, நிறைய இடத்துல பரிசுத்த வேதாகமத்தில் வரும். ஆனா ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வசனத்திலே வருகிற இதோ மற்ற எல்லா வசனங்களிலும் வருகிற இதோவை பார்க்கலும் வித்தியாசமானது. ஆவியானவர் அவ்வளவு துல்லியமாக எழுதி வைத்திருக்கிறார். மறுபடியும் சொல்றேன், கவனிக்கிறீங்களா? இந்த வசனத்திலே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்திலே வருகிற இதோ என்ற கிரேக்க வார்த்தை பரிசுத்த வேதாகமத்திலே மற்ற இடங்களிலே வருகிற அந்த பிகோல்டு, இதோ என்ற வார்த்தைக்கு முற்றிலும் வித்தியாசமானது. உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். நீங்க எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த பள்ளத்தாக்கில் உள்ள உலர்ந்த எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது வேதம் எப்படி இருக்குன்னா, behold there was a noise in the valley ன்னு இருக்கும் இங்கிலீஷ் பைபிள்ல. இதோ அந்த பள்ளத்தாக்கிலே ஒரு இரைச்சலின் சத்தம் கேட்டது. இதோ பள்ளத்தாக்கிலே அந்த உலர்ந்த எலும்புகள் மத்தியிலே ஒரு இரைச்சலின் சத்தம் கேட்டது. behold there was a noise in the valley. ஆனா எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே வருகிற இதோ வேற, 2 கொரிந்தியர் 5:17 வருகிற இதோ வேற. எசேக்கியேல் 37ல வருகிறதான வார்த்தை இதோ இருக்கிறதே, அது என்னத்தை குறிக்கிறது என்றால், நீங்கள் உன்னித்து கவனித்து பாருங்கள், ஏதோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடக்க போகிறது. எசேக்கியேல் அந்த அர்த்தம். எசேக்கியேல் என்ன அர்த்தம்? Look closer, take a closer look, something unusual is going to happen. நீங்க உற்று கவனித்து பாருங்கள், ஏதோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் இந்த பள்ளத்தாக்கிலே நடக்க போகிறது என்ற அர்த்தத்திலே அந்த வார்த்தை இதோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் 2 கொரிந்தியர் 5:17 இதோ என்ற கிரேக்க வார்த்தை என்னவென்றால், எழுதி கொள்ளுங்க, நிஜத்துக்கு விழித்தெழும்புதல், awaken to reality. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் உள்ள இதோ, behold, என்ன அர்த்தம்? நிஜத்துக்கு விழித்தெழும்புங்கள். Be awakened to a reality. யாராவது சத்தமா சொல்லுங்க, நிஜத்துக்கு விழித்தெழும்புதல். சத்தமா, நிஜத்துக்கு விழித்தெழும்புதல். ஆமென். நிஜத்துக்கு விழித்தெழும்புதல்னா எந்த நிஜத்துக்கு? எந்த நிஜத்துக்கு? எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, இதோ எல்லாம் புதிதாயின. இதோ எல்லாம் புதிதாயின. இதோனா என்ன அர்த்தம்? நிஜத்துக்கு விழித்தெழும்புங்கள். ஆவியானவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் உங்களுக்குள்ள ஒரு கிரியை நடப்பித்திருக்கிறேன், என்ற ரட்சிப்பை தந்திருக்கிறேன், உங்களை மீட்டெடுத்திருக்கிறேன், என்ற இரத்தத்தால கழுவி இருக்கிறேன், உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வைத்திருக்கிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின, இதோ எல்லாம் புதிதாயின. இந்த எல்லாம் புதிதாயின என்ற ஒரு சத்தியத்துக்கு இன்னும் விழித்தெழும்புகள் சொல்றேன். எல்லாம் புதிதாயின என்பது அறிந்தால் மாத்திரம் போதாது, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? விழித்தெழும்பணும். ஆமென். நீங்க ஒரு காரியத்தை விளங்கிக்கணும். knowing something
is different from being awakened. ஒரு காரியத்தை அறிவது வேற, ஒரு காரியத்துக்கு விழித்து எழும்புகிறது வேற. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஒரு காரியத்தை அறிவது வேற, ஒரு காரியத்துக்கு ஆச்சரியப்பட்டு விழித்து எழும்புகிறது வேற. விழிப்பா இருக்கீங்களா? விழிப்பா இருக்கீங்களா? ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு விளங்கும். ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. மயக்கம் மருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த அனிஸ்தீசியா இன்னும் தெளிவாகல, இன்னும் சுய நினைவுக்குள்ள வரல. மயக்க மருந்து கொடுத்து ஆபரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் அந்த சுய நினைவு வரல. அந்த சமயத்தில் ஒருத்தர் வந்து உங்களை பிடிச்சி எழுப்புறார். தலையில தட்டியோ இல்லை கணத்தை தட்டியோ எழுப்புவாங்க, பார்த்துருக்கீங்களா? மெடிக்கல் ஃபீல்டில் இருந்தால் உங்களுக்கு தெரியும். அந்த சுயநினைவு வருவதுக்காக நம்மளை கொஞ்சம் யாராவது உழுக்குவாங்க, கொஞ்சம் தட்டி எழுப்புவாங்க. அப்படி தட்டி எழுப்பும் போது அந்த நபர் அப்படியே கண்ணை திறந்து சுற்றி பார்த்தா நெருங்கினவர்கள், சொந்தக்காரர்கள்லாம் படுக்கையை சுற்றிலும் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஏதோ ஒரு நல்ல காரியம் உள்ள நடந்திருக்கிறது. ஒரு பெரிய கட்டிய அறுவை சிகிச்சை பண்ணி அந்த சரீரத்திலிருந்து எடுத்திருக்கிறாங்க. பழையவைகள் ஒளிந்து போயிற்று. ஆமென். இப்ப ஒரு புதிய உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை தட்டி எழுப்புனாங்க பாருங்க. கண்ணை திறந்த உடனே இதுக்கு முன்ன நடந்த காரியம் ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. ஆபரேஷன் தியேட்டருக்கு போனதான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அறுத்தது, கட்டியை எடுத்தது, தச்சது ஒண்ணுமே தெரியாது. இதுக்கு முன்னால நடந்தது ஒண்ணுமே தெரியாது. தட்டி எழுப்பினோடனே, கண்ணை திறந்து பார்த்தோன்னே உங்களை நெருங்கினவர்கள் சுற்றி நிற்கிறாங்க. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு நடந்தது, உணர்வு வருது, ஒரு தெளிவு உண்டாகிறது, ஒரு நிஜம் நடந்திருக்கிறது. ஏதோ பழைய காரியம் உங்களை விட்டு போயிருக்கிறது, அந்த கட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப உங்களுக்குள்ள ஒரு சுகத்தை நீங்கள் உணர்கிறீர்கள். ஒரு நிஜம் தெளிவுபடுகிறது. ஒரு நிஜத்துக்கு விழித்து எழும்புகிறீர்கள். ஆனா இதுக்கு முன்னால என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனா இப்ப அந்த நிஜத்துக்கு விழித்து எழும்பும் போது உங்களுக்கு ஒண்ணு தெரியுது, ஏதோ ஒரு நல்லது எனக்குள்ளே நடந்திருக்கிறது, ஒரு கெட்டது என்னை விட்டு வெளியே போயிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிக்கணும். ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு, இன்னும் மயக்கம் தெரியல, சுயநனவுக்குள்ள வரல. ஒரு ஆள் வந்து குளுக்குறாரு, எழுப்புறாரு. இந்த ஆள் சுயநனவுக்கே வரலன்னு வச்சுங்களேன், 3 மணி நேரம் செய்த ஆபரேஷனே வேஸ்ட். அப்படிதானே? சுயநினைவுக்கே வரலன்னு வச்சுங்க, என்னதான் தட்டி எழுப்பினாலும் இவர் என்ன வரல, சுயநினைவே வரல. கட்டி எடுத்தது வேஸ்ட், ஆபரேஷன் பண்ணது வேஸ்ட், காசு வேஸ்ட். அப்ப நிஜத்துக்கு விழித்து எழும்புகிறது எவ்வளவு முக்கியம்ன்றது யோசிங்க. கர்த்தர் நமக்குள்ளே ஒரு ஆழமான கிரியை நடப்பித்திருக்கிறார். பழையவைகளெல்லாம் விட்டு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி இருக்கிறார். ஆனா துக்கமான காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு அநேக விசுவாசிகள் அந்த ஆவிக்குரிய மயக்க நிலைமையிலே இருக்கிறார்கள் ஒழிய நிஜத்துக்கு நான் விழித்து எழும்பலங்க. இன்னைக்கு ஊழியக்காரன் என்ன செய்துட்டு இருக்காங்க தெரியுமா? ஆண்டவர் உனக்குள்ளே ஒரு அற்புதமான கிரியை நடப்பித்திருக்கிறார். பழையவைகளை கர்த்தர் வெளியே எடுத்திருக்கிறார். ஒரு புதிய காரியத்தை உங்களுக்குள்ளே செய்திருக்கிறார். விழித்து எழும்புங்கன்னு சொல்லி தான் நாங்கள் தட்டி தட்டி எழுப்பிட்டு இருக்கோம் வாரம் வாரம். எங்களுடைய ஊழியமே அதுதானே. ஒவ்வொருவரையும் தட்டி தட்டி எப்படியாவது நிஜத்துக்கு விழித்தெழும்புங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், நீங்க அந்த நிஜத்துக்கு விழித்து எழும்பலானா ஆண்டவர் நமக்குள்ள செய்த காரியங்கள் வேஸ்டா போயிடும். எத்தனை பேருக்கு விளங்குது? இன்னைக்கு ஆவியானவர் சொல்றான், மகனே மகளே, நான் உனக்குள்ளாக ஆழமான கிரியை செய்திருக்கிறேன். என்னோட ரட்சிப்பின் கிரியை ஆரம்பித்திருக்கிறேன். என்னோட பரிசுத்தத்தின் கிரியை நான் ஆரம்பித்திருக்கிறேன். வேண்டாத காரியங்களை நீக்கி இருக்கிறேன்.
ஒரு புதிய காரியத்தை செய்திருக்கிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின, இதோ எல்லாம் புதிதாயின. அந்த எல்லாம் புதிதாயின ஒரு சத்தியத்துக்கு அறிந்தா போதாது, வசனம் தெரிஞ்சா போதாது. என்ன பண்ணணும்? விழித்து எழும்ப வேண்டும். நிஜத்துக்கு விழித்து எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசு. அந்த விழித்து எழும்பும் போதுதான் நமக்குள்ளே என்ன நடந்திருக்கிறது என்று தெரியும். விழித்து எழும்பாத வரைக்கும் ஆவியானவர் நமக்குள்ளே செய்த என்ன செய்தார், என்ன நடந்திருக்கிறது, என்ன வெளியே போயிருக்கிறது ஒன்றுமே தெரியாது. அதனால தான் சொன்னேன், ஒரு காரியத்தை அறிகிறது ஒன்று, அந்த காரியத்தை குறித்து விழித்து எழும்புகிறது வேறொன்று. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விளங்குது? எத்தனை பேருக்கு விளங்குது? இப்ப சொல்லுங்க, எல்லாம் புதிதாயின. அப்பா சந்தோஷமா இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பரிசுத்த வேதம் ஆவியானவர் எவ்வளவு தெளிவா காரியங்களை எழுதியிருக்கிறார் பாருங்க. ஆமென். எல்லாம் புதிதாயின என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு புதிய காரியம் நடந்திருக்கிறது. You have received a new beginning. ஒரு புதிய ஆரம்பத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அந்த புதிய ஆரம்பத்தை குறித்ததான ஒரு விழித்தெழும்புதல். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில சொல்றதை நான் கேட்டிருக்கேன், நல்ல கவனிங்க. வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ஒரு நல்ல கிறிஸ்துவனாக தான் வாழ்கிறேன், ஆனாலும் ஒன்றும் வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி தெரியலையே பாஸ்டர், ஆசீர்வாதம் வர மாதிரி தெரியலையே, சூழ்நிலை மாறின மாதிரி தெரியலையே. ஆண்டவரை நேசிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் செபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்துக்கு வரேன். ஆமென். But how come my life makes no sense? இதெல்லாம் இருந்தா கூட என்னோட கிறிஸ்தவ வாழ்க்கையில உண்மையான ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு மன நிறைவு, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இன்னும் இல்லையே பாஸ்டர். ஆமென். அப்படி சொல்வீர்கள் என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால், நல்ல கவனிங்க, நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக தான் இருக்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்துக்கு வரீங்க, உண்மைதான். ஆனா சத்தியத்துக்கு நிஜத்துக்கு விழித்தெழும்புலன்னு அர்த்தம். சத்தியத்துக்கு விழித்தெழும்புல, விழித்தெழும்புல அறியுறது வேற, விழித்தெழும்புகிறது வேற. இந்த விழித்து எழும்பாது இருக்கிறதுக்கு, இன்னும் விழித்து எழும்பாமல் இருக்கிறதுக்கு காரணங்கள் ரெண்டு காரணம் இருக்கலாம். ஒன்று, எங்கேயோ கேட்ட தவறான போதனைகள், சபைக்கு வெளியே எங்கேயோ தவறான போதனை கேட்டிருக்கலாம், அல்லது கிறிஸ்துவை குறித்ததான ஒரு வெளிப்பாடு இல்லாமல் இருக்கலாம். இந்த ரெண்டு காரணம் தான். இன்னும் ஒரு விசுவாசி இந்த சத்தியத்துக்கு, எல்லாம் புதிதாயின என்ற ஒரு சத்தியத்துக்கு நீங்கள் இன்னும் விழித்து எழும்பாவிட்டால் ரெண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று, எங்கேயோ வெளியே கேட்ட தவறான போதனையா இருக்கணும், அல்லது கிறிஸ்துவை குறித்ததான சரியான ஒரு வெளிப்பாடு இல்லாமல் இருக்க வேண்டும். நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன் பாருங்க, எவ்வளவு கிழவு கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவுதாங்க நீங்க முன்னேறி செல்ல முடியும். You will never know God more than the revelation that you have of Christ in your life. நீங்கள் கிறிஸ்துவை குறித்து ஒரு வெளிப்பாடு இல்லாத பட்சத்திலே தேவனை குறித்து ஒரு நாள் உங்களால் விளங்கிக் கொள்ள, அறிந்து கொள்ள முடியாது. கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாடு. நான் சொல்றேன், ரொம்ப முக்கியமான காரியங்களை சொல்றேன். இதனாலதான் பரிசுத்தவானா இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல், ரபாய் ஷவுல், யோசிச்சு பாருங்க, சவுலை யோசிச்சு பாருங்க, நேரடியாய் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடை பெற்ற ஒரு மனுஷன், நேருக்கு நேரா தமஸ்கு போற வீதியிலே ஆண்டவராய் இயேசுவை சந்தித்ததான ஒரு மனுஷன், எத்தனையோ திருச்சபைகளை ஸ்தாபித்த ஒரு மனுஷன், பரிசுத்த வேதாகமத்திலே எத்தனையோ நிருபங்களை எழுதின ஒரு மனுஷன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நான் இன்னும் அவரை அறிய வேண்டும், நான் இன்னும் அவரை அறிய வேண்டும். யோசித்து பாருங்களேன், இத்தனை ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்ற மனுஷனுடைய வாஞ்சை, ஏக்கம், தவிப்பு, தாகம் என்னவென்றால் நான் இன்னும் அவரை அறியணும்.
Brother, sister, you will never know Christ beyond the revelation that you have of Christ. கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாடு இல்லாத பட்சத்தில் அவரை ஒரு நாளும் அறிந்து கொள்ள முடியாது. ஆமென். தெளிவா நான் சொல்றேன் பாருங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் எதை பொறுத்து இருக்குன்னா அவரை அறிகிற அறிவை பொறுத்து தான் இருக்கிறது. ஆமென். Your blessing depends upon the knowledge that you have of Christ. Amen. What you know of Christ, or the revelation that you have of Christ, will determine how far you can go in your spiritual life. அந்த வெளிப்பாடு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதத்தை நிர்ணயிக்கிற ஒரு காரியம். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், நல்ல கூர்ந்து கவனிங்க. நீங்கள் ஒரு கிறிஸ்தவராய் இருப்பீர்கள் என்றால் பிரதானமான காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா? கிறிஸ்துவை அறிவது. நீங்க ஒரு கிறிஸ்தவராய் இருந்தால் தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி, முன் அறிவின்படி, முன் நோக்கத்தின்படி, அவருடைய அனந்த ஞானத்தின்படி கர்த்தர் உங்களை ரட்சித்து இருப்பார் என்றால், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால், ஒரு உண்மையான கிறிஸ்துவராய் இருப்பீர்கள் என்றால், பிரதானமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் என்னதான்? கிறிஸ்துவை அறிகிற அறிவு தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஏங்க வேலையை கொடுத்திருக்கிறாரு? கர்த்தர் உங்களுக்கு ஏன் வேலையை கொடுத்திருக்கிறாரு? கிறிஸ்துவை அறிவதற்கு. கர்த்தர் குடும்பத்தை ஏன் கொடுத்திருக்கிறாரு? கிறிஸ்துவை அறிவதற்கு. கர்த்தர் ஏன் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு? கிறிஸ்துவை அறிவதற்கு. வேலையை கொடுத்தது இந்த உலகத்தில் பிழைத்து வாழணும். ஏன் பிழைத்து வாழணும்? அவர் அறியணும். ஏன் கர்த்தர் சபையை கொடுத்திருக்கிறார்? அவரை அறியணும். தாழ்மையா சொல்றேன், அன்பா சொல்றேன், மிகுந்த பாரத்தோடு சொல்றேன், இன்னும் கர்த்தர் நம்மை உயிரோடு வைத்திருப்பார் என்றால் நோக்கம் என்ன தெரியுமா? அவரை அறியும்படியாக, என்னுடைய சிருஷ்டிகரை அறியும்படியாக, என்னுடைய ஆத்தும நேசரை அறியும்படியாக, என்னுடைய மணவாளனை நான் அறிந்து கொள்ளும்படியாக. ஆமென். ஒருவரும் சொல்லக்கூடாது, பாஸ்டர் நான் ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம், 20, 25 வருஷம் ஆகுது, அதனால நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன். இல்ல இல்ல இல்ல. பவுலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல், எனக்கு கிறிஸ்துவை குறித்து முழுமையா தெரியாது, நான் இன்னும் அவரை அறியணும்னு அவரு சொன்னா, நீங்களும் நானும் எங்க பிரதர்? யோசிச்சு பார்த்தீங்களா? பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இன்னும் எனக்கு கிறிஸ்துவ முழுமையா தெரியாது, நான் இன்னும் அவரை அறியணும். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையும் என்று நஷ்டமாய் எண்ணுகிறேன், லாபமாய் தோன்றுகளையும் நஷ்டமாய் எண்ணுகிறேன். கிறிஸ்துவை நான் அறியணும். அந்த பரிசுத்தவான் எனக்கு கிறிஸ்துவை குறித்து ஃபுல்லா தெரியல, நான் இன்னும் எனக்கு தெரியணும்னு சொன்னா, நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம்னு கேட்கிறேன். கிறிஸ்துவ அறிஞ்சிட்டோன்னு சொல்ல முடியுமா நம்மளால? நான் தாழ்மையாய் கேட்கிறேன், தகப்பனா கேட்கிறேன். கேட்கலாமா? நீங்க எல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் தான். என்னை காட்டிலும் வயசுல பெரியவங்களா இருந்தா கூட நீங்க என்னோட பிள்ளை தான். நான் அப்படிதான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை அறிவதற்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களோட வாழ்க்கையில் எடுக்கிற பிரயாசம் என்ன? கிறிஸ்துவை அறிவதற்காக, உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த அன்பு தெய்வத்தை, நம்முடைய இரட்சகரை, மீட்பரை, ஆத்தும மணவாளனை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் வாழ்க்கையில் என்ன பிரயாசம் எடுக்கிறீர்கள்? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பார்ப்போம். வசதியா வாழ்றதுக்கு எவ்வளவு பிரயாசம், அப்படித்தானே? ஒவ்வொரு நாளும் நல்லா சாப்பிடுறதுக்கு எவ்வளவோ பிரயாசம். எல்லாத்துக்கும் பிரயாசம் எடுக்கிறோமே. இந்த உலகத்தில் நல்லா வாழ்றதுக்கு எவ்வளவு பிரயாசம், எத்தனை மணி நேரம் உழைப்பு, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உழைப்பு. எதுக்கு? உலகத்தில் உயிர் வாழ்றதுக்கு. ஆனா தன்னுடைய ஜீவனையே நமக்கு தியாகமாய் கொடுத்த அந்த ஆத்தும நேசரை அறிவதற்கு என்ன பிரயாசம் எடுத்திருக்கிறோம்? எத்தனை மணி நேரம் செலவு பண்ணியிருக்கீங்க? என்ன முயற்சி பண்ணியிருக்கிறீங்க?
என்ன பிரயாசம் எடுக்கிறோம்? மனசாட்சியை தொட்டு நம்ம சொல்லணும். உண்மையா சொல்லணும்னா உண்மை என்ன தெரியுமா? ஒரு பிரயாசம் இல்லை, ஒரு பிரயாசம் இல்லை. அருமையான சகோதரனே சரி கேளுங்க. The level of your blessing depends upon the level of the knowledge of Christ. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் அந்த அளவுதான் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் அளவு. யாரும் சொல்லக்கூடாது, ஆண்டவன் ஆசீர்வதிக்கல, ஆண்டவர் இதை பண்ணல அதை பண்ணல. நம்ம என்ன பண்ணல? அவர் அறியறதுக்கு ஒன்றும் பண்ணல. திருப்பியும் சொல்றேன் பாருங்க. The level of your blessing depends upon the level of the knowledge that you have of Christ Jesus. உங்களுடைய ஆசீர்வாதத்தின் அளவு என்ன அளவு? கிறிஸ்துவை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய ஆசீர்வாதம். அவரை அதிகமாய் அறிந்திருந்தால் அதிகமான ஆசீர்வாதம். அவரை குறைவாய் அறிந்திருந்தால் குறைவான ஆசீர்வாதம். அவரை அறியவே இல்லை என்றால் ஆசீர்வாதமே இல்லை. இதாங்க சத்தியம். இதுதான் சத்தியம். நீங்க என்கிட்ட கோச்சிக்கிட்டாலும் சரி, இதுதான் சத்தியம். நீங்கள் யோசித்து பாருங்க. உங்களோட சம்பள உயர்வுக்கு, ஒரு ப்ரொமோஷனுக்கு, ஒரு நல்ல வேலைக்கு எவ்வளவு பிரயாசம், எவ்வளவு படிப்பு, எவ்வளவு முயற்சி, எவ்வளவு தியாகம். எப்படியாவது நான் நிரூபிச்சு காமிக்கணும். அப்பதான் எங்க ஆபீஸ்ல என்ன பண்ணுவாங்க, என்ன ப்ரொமோட் பண்ணுவாங்க. எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறோங்க ஒரு வேலை செய்யறதுக்கு, ஒரு சம்பள உயர்வுக்கு, ஒரு கம்பெனியில சர்வை பண்றதுக்கு எவ்வளவு பிரயாசம், எவ்வளவு படிப்பு. நான் தாழ்மையா கேட்கிறேங்க. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் காரணரும் ஊற்றுமாய் இருக்கிறவரே அவர்தான். கேட்டீங்களா? எல்லா ஆசீர்வாதத்துக்கும் He is the ultimate source of all your blessing. வேலையில் ஒரு ப்ரொமோஷன் வேணும், சம்பள உயர்வு வேணும், நல்ல வேலை வேணும்னா எத்தனை மணி நேரம் உட்காந்து படிச்சு ஆன்லைன்ல இதை படிக்கலாமா, அதை படிக்கலாமா, இந்த கோர்ஸ் பண்ணலாமா, அந்த கோர்ஸ் பண்ணலாமா, இவங்க கிட்ட போய் கத்துக்கலாமா, அதை போய் கத்துக்கலாமா, இந்த லாங்குவேஜ் படிக்கலாமா. எவ்வளவு பிரயாசங்க. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றும் காரணமா இருக்கிற அவரை அறிவதற்கு வேதத்தை படிக்க நேரம் இல்லை, பைபிள் ஸ்டடி வர்றதுக்கு நேரம் இல்லை, அவரை தேடுறதுக்கு நேரம் இல்லை. எப்படி பிரதர் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்? சரி, வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? யோசிச்சு பாருங்களேன். ஹல்லேலூயா. தாழ்மையா சொல்கிறேன், நம்முடைய சபை விசேஷித்த சபை. நீங்கள் விசேஷித்தவர்கள். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டனு குப்பனு தள்ளணும். ஆண்டவரை எதை இழந்தாலும் நான் உண்மை அறிந்து கொள்ளணும்ப்பா. என்ன தியாகம் செய்தாலும் உண்மை அறிகிற அறிவு எனக்கு வேணும்ப்பா. எதை விட்டு விடுகிறதுனாலும் உண்மை அறிகிற அறிவு எனக்கு வேணும். ஆண்டவரே, தீர்மானம் பண்ணி பாருங்க. உங்களோட வாழ்க்கை இப்ப இருக்கிறது போல இருக்காது பிரதர், சிஸ்டர். உங்களோட வாழ்க்கை இப்ப இருக்கிறது போல இருக்காது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றேன்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் பாரு, எடுத்து வாசிங்க. எபேசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிங்க. எபேசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும், தம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே
காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு, நல்ல கவனிச்சிங்களா, அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள், இங்கதான் இதோன்ற வார்த்தை வருது. பிரகாசமுள்ள மனக்கண்கள் அப்படின்னு தமிழ் வேதாந்தத்தில் வாசிக்கிறோமே, இங்கதான் அந்த கிரேக்க வார்த்தை இதோ. சத்தியத்துக்கு விழித்தெழும்புங்கள். அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அந்த நிஜத்துக்கு நீங்கள் விழித்து எழும்ப வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன். அவரை அறிவதற்கான ஞானங்க. அந்த வசனத்தை நீங்க திருப்பி வாசித்து பார்க்கணும். 17வது வசனத்துல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானம். நம்ம எதுக்கு ஞானத்தை தேடுறோம்? அதிகமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு, வசதியா இருக்கிறதுக்கு. எதுக்குங்க ஞானம்? அவரை அறிவதற்கு. ஹல்லேலூயா. நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். இன்னும் கொஞ்சம் ஆழமா போகட்டும். அப்பதான் நம்ம கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த தரத்தை நம்ம அடைய முடியும். அந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்னு போட்டிருக்கா. பரிசுத்த வேதாகமத்திலே இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவை விசுவாசித்தாள்னு இருக்கா? அப்படியா இருக்கு? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவை விசுவாசித்தால் இல்ல. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் இருக்கா? இல்ல. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவிடத்திலே வந்தால் இல்ல. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார். கவனிச்சிங்களா? கிறிஸ்துவுக்குள் இருந்தார். நீங்க விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும், நல்லா கவனிக்கிறீங்களா? கிறிஸ்து ஒரு நபர் மாத்திரம் அல்ல, அவர் ஒரு ஸ்தானம், ஒரு இடம். கிறிஸ்து ஒரு நபர் மாத்திரம் அல்ல. He is not only a person, he is a position. Amen. ஏசிய பெரம்பூர் என்று சொல்வது ஒரு இடம். கிறிஸ்துவுக்குள் என்ன அர்த்தம்? இப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்? ஏசிய பெரம்பூர்ல இருக்கிறோம். ஏசிய பெரம்பூரில் இருக்கிறோமா? அப்ப இது ஒரு இடம், இது ஒரு ஸ்தானம். அவரே என்னுடைய கோட்டை என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? ஒரு நபர் மாத்திரம் இல்லைங்க, அவருடைய ஸ்தானம். மை பொசிஷன், என்னுடைய ஸ்தானம். அவரே என்னுடைய கண்மலை, அவரே என்னுடைய துருகம். அவருடைய நாமம் எனக்கு பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி பிரவேசித்து சுகமாய் தங்குவான். அப்படி என்றால் அவர் ஒரு நபர் மாத்திரம் அல்ல, அவர் நமக்கு ஒரு ஸ்தானம். He is our position. ஆமென். ஒரு காரியத்தை சீக்கிரமா உங்ககிட்ட காமிக்கிட்டோம். திருப்பி வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அந்த அண்டர்லைன் பண்ணுங்க உங்க பரிசுத்த வேதாகமத்திலே. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆமென். இந்த வசனத்தில் நம்ம என்னங்க விளங்கிக்கிறோம்? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். எபேசியர் 2:6 மறுபடியும் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள். மறுபடியும் பரிசுத்த பவுல் ஆவியானவர் அதே சொல்றார் பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்
நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். ஹல்லேலூயா. எங்க இருக்கிறீங்க பிரதர் சிஸ்டர்? எங்க இருக்கிறீங்க? கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறீர்களா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்களா? ஆமென். இந்த வசனத்தை வாசித்தமே, இது கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதை பற்றி அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளில் உள்ள ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. கிறிஸ்து எனக்குள், நான் கிறிஸ்துவுக்குள். ஆமென். இதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. நான் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து எனக்குள். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் கிறிஸ்து ஒன்னாயிட்டோன்னு அர்த்தம். அவரோடு கூட இணைந்துட்டேன்னு அர்த்தம். அவரோடு கூட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அர்த்தம். நான் ஒன்று சொல்றேன் பாருங்க, நல்ல கவனிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர 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 நம்ம நிஜத்துக்கு விழித்து எழும்ப எழும்ப நாம் ஒன்றை உணர்ந்து அறிந்து கொள்கிறோம். தேவன் என்னோடு மாத்திரம் அல்ல, அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். என்னோடு மாத்திரம் அல்ல, அவர் எனக்குள்ளாக இருக்கிறார், நான் அவருக்குள்ளாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. கேட்குறீங்களா? 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 நீங்க எங்க இருக்கீங்க பிரதர்? ஆவிக்குரிய ரீதியில நீங்க எங்க இருக்கீங்க? கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள். நீங்க எங்க இருக்கீங்க? கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? இந்த ஒரு சத்தியத்துக்கு விழித்து எழும்பிட்டோம்னா, கர்த்தருடைய பிரசன்னத்தை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையில மாத்திரம் இல்லை, நீங்க எங்க போனாலும் தேவ பிரசன்னத்தை உணர முடியும். உங்களுடைய வேலை ஸ்தானத்தில் தேவ பிரசன்னத்தை உணர முடியும். நீங்கள் பெரம்பூர் வீதியில் நடந்து போய் கொண்டிருக்கும் போது தேவ பிரசன்னத்தை உணர முடியும். உங்களுடைய வீடுகளிலே தேவ பிரசன்னத்தை உணர முடியும். இந்த சத்தியத்துக்கு அறிஞ்சா போதாது, விழித்தெழும்பணும். நீங்க எங்க இருக்கீங்க பிரதர்? நீங்க எங்க இருக்கீங்க சிஸ்டர்? நீங்க எங்க இருக்கீங்க? ஆமென். கிறிஸ்து எங்க? ஹல்லேலூயா. எவ்வளவு மகிமையான ஒரு அனுபவம் தெரியுமா? எங்க போனாலும் என்ன செய்தாலும் இந்த நிலைமையில சத்துரு உங்களை தொட முடியுமா? நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்காரு. சத்துருவாகிய பிசாசு உங்களுக்கு விரோதமா ஏதாவது செய்ய முடியுமா? இன்னைக்கு செய்யறான் அப்படின்னா சத்தியத்துக்கு விழித்தெலும்பலன்னு அர்த்தம். சத்தியத்துக்கு நான் விழித்தெலும்பலன்னு அர்த்தம். தயவு செய்து இந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் வரணும். ஆமென். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் வரணும். நீங்க தெளிவா விளங்கிக்கீங்க. சிருஷ்டிப்பிலே கவனிக்கிறீங்களா? சிருஷ்டிப்பிலே தேவன் பரலோகத்தில், பழைய ஏற்பாட்டிலே தேவன் மக்களோடு கூட, ஆமென், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அப்படிதானே? ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் எனக்குள். எத்தனை பேருக்கு விளங்குது? சிருஷ்டிப்பிலே தேவன் பரலோகத்தில், பழைய ஏற்பாட்டிலே தேவன் ஜனங்களுக்கு மத்தியிலே குள்ள இல்லை. பழைய ஏற்பாட்டில் யாருக்குள்ளேயும் ஆண்டவர் இல்லை, அவர்களோடு கூட, அவர்கள் மத்தியிலே. புதிய ஏற்பாட்டிலே எனக்குள், உங்களுக்குள். அந்த அந்த கோர்வையான வரிசையை நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளணும். ஆமென். முதலாவது தேவன் பரலோகத்தில், அப்படிதானே? சிருஷ்டிப்பில் பரலோகத்தில். ரெண்டாவது பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தாரா? மோசேட்ட சொன்னார்ல, நான் ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணும்படியாக எனக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துங்க. அப்ப முதலாவது வானத்தில் இருந்தாரு. அதுக்கப்புறம் இறங்கி வந்து ஆசரிப்பு கூடாரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில், கானான் தேசத்துக்குள்ள போன பிறகு ஆசரிப்பு கூடாரம் கலைக்கப்பட்டது. அப்படிதானே? அப்ப கானான் தேசத்தில் எருசலேமில் இரண்டாவது ஆலயம் பேர் என்னது? ஜெருபாபேல் ஆலயம். ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தவர் இப்பொழுது எங்க இருக்கிறார்? ஜெருபாபேல் ஆலயத்தில் இருக்கிறார்.
கிபி 70ஆம் ஆண்டிலே தீத்துராயனாலே செருபாபேல் ஆலயம் இடிக்கப்படுகிறது. அப்ப கர்த்தர் எங்க போயிட்டாரு? வானத்தில் பரலோகத்தில் இருந்தாரு, ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தாரு, செருபாபேல் கட்டின ஆலயத்தில் வந்துட்டாரு. அந்த செருபாபேல் ஆலயத்தை தான் ஏரோது ரெனோவேட் பண்ணாரு, எக்ஸ்பேண்ட் பண்ணாரு, விரிவடைய செய்தாரு. ஆனா தேவன் செருபாபேல் ஆலயத்தில் இருந்த தேவன் ஏரோது சீரமைத்த அந்த ஆலயத்திலே தேவன் இல்லை. விளங்குதா? வானத்தில் இருந்தாரு, ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் ஆசரிப்பு கூடாரம் கலைக்கப்பட்ட பிறகு செருபாபேல் ஆலயத்தில் வந்தாரு. அந்த செருபாபேல் ஆலயத்தை சீரமைத்து ஏரோது தன்னுடைய பெயருக்காக கட்டினபடினாலே தேவன் ஏரோதுடைய ஆலயத்தில் இல்லை. அப்ப ஏரோதுடைய ஆலயத்தில் தேவன் இல்லை என்றால் அந்த நாட்களிலே தேவன் எங்கே இருந்தார்? கிறிஸ்துவுக்குள். எடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி. இப்ப தேவன் எங்க இருக்கிறாரு? கிறிஸ்துவுக்குள். இங்கிலீஷ் பைபிள்ல வாசிங்கன்னா, to wit that God was in Christ reconciling the world unto himself. அப்ப ஏரோது ஆலயத்தில் இல்லாத தேவன் இப்பொழுது எங்க இருக்கிறாரு? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார். அப்ப கிறிஸ்து தான் ஆலயமா இருந்திருக்கிறார். தேவனுக்கு யார் ஆலயமா இருந்தது? கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு மாமிசத்திலே சரீரத்தில் உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே தேவனுக்கு ஆலயமா இருந்திருக்கிறார். தேவன் யாருக்குள்ள இருந்திருக்கார்? கிறிஸ்துவுக்குள்ள இருந்திருக்கார். இப்ப அந்த ஆலயம் கல்வாரி சிலுவையிலே உடைக்கப்பட்டது. கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்து ஜீவனை விட்டார். அப்ப தேவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார். ஆனா கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுகிறார். அதற்கு பிறகு தேவன் எங்க வருகிறார்? உங்களுக்குள்ளாக, எனக்குள்ளாக. இன்னைக்கு அந்த வல்லமையான தேவன் எங்க இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். இன்னைக்கு நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். பவுல் சொல்றார் பாருங்க, எடுத்து வாசிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். புறஜாதிகளுக்குள்ளே, நல்ல கவனிக்கணும், புறஜாதிகளுக்குள்ளேனா நம்ம தான். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய வேண்டிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று, இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னவென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. புறஜாதிகளுக்கான ரகசியம் இதுங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற மகிமையான ரகசியம் என்ன தெரியுமா? கிறிஸ்து உங்களுக்குள்ளே. மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து உங்களுக்குள்ளே, கிறிஸ்து எனக்குள்ளே. ஆமென். எவ்வளவு பெரிய பாக்கியங்க. அருமையான சபையாரே, நம்முடைய சொந்த பலத்தில் அல்ல, அவருடைய பலன், அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை. ஆமென். கிறிஸ்து எனக்குள்ளேன்னு சொல்லும்போது எனக்கு தோல்வி வரத்துக்கு வாய்ப்பே இல்லைங்க. இதுதான் பவுல் சொல்றார். இதோட ரகசியத்தை பவுல் திறந்து காண்பிக்கிறார் பாருங்க. எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 2:20 வாசிங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சீக்கிரமா வாசிங்க. கலாத்தியர் 2:20 வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. போதும். கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். வாய்த்தான் சொல்லமா? நான் அல்ல, கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார். உங்க பேரை சொல்லி சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஆடம் சாமுவேல் அல்ல. ஆடம் சாமுவேல் இறந்து போய் ரொம்ப நாள் ஆகுது. அதான் உண்மை. கல்வாரி சிலுவையிலே அவரோடு கூட நான் அறியப்பட்டிருக்கிறேன். ஆடம் சாமுவேல் மரித்து ரொம்ப வருஷம் ஆச்சு.
இங்கே பிழைத்திருக்கிறது ஆதம் சாமுவேல் அல்ல, நான் அல்ல, நீங்கள் அல்ல, கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறான்னு சொல்லும்போது என்ன அர்த்தப்படுத்தணும் தெரியுமா? நல்ல கவனிங்க. சத்தியம் என்ன தெரியுமா? அப்படி என்றால் ஒரே இந்த சரீரத்தில் 2 பேர் வாழ முடியாது. இந்த சரீரத்தில் ஒரே சமயத்தில் 2 நபர்கள் வாழ முடியாது. ஒன்று நான் வாழணும், அல்லனா கிறிஸ்து வாழணும். ஒன்று நான் வாழணும் அல்லது கிறிஸ்து வாழணும். அதை தான் பவுல் சொல்றாரு, இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, சவுல் பழைய சவுல் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாழ்மையா சொல்றேன், இந்த சத்தியத்துக்கு நம்ம விழித்து எழும்பிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கை இப்போ இருக்கிறது போல இருக்காதுங்க. நல்ல கவனிக்கணும். நான் வரம்புக்கு உட்பட்ட மனுஷன், அப்படிதானே? குறைவுள்ள மனுஷன், குறைவுள்ளவன் நான், வரம்புக்கு உட்பட்டவன் நான். இதிலே என்னுடைய வரம்புகளோடு கூட நான் வாழ்வேன் என்றால் என்னோட கொஞ்சம் ஞானம், கொஞ்சம் திறமை, லிமிட்டட் ஸ்ட்ரென்த், லிமிட்டட் விஸ்டம், இந்த குறைவுகளோடு கூட நான் வாழ்வேன் என்றால் என்னோட வாழ்க்கையிலே வெறும் தோல்வியும் சோர்வும் தான். எத்தனை பேருக்கு விளங்குது? இந்த சரீரத்தில் வரம்புக்குட்பட்ட மனுஷன், குறைவுள்ள மனுஷன், பலவீனமான மனுஷன் நான் வாழ்வேன் என்றால் இந்த வாழ்க்கையிலே வெறும் தோல்வியும் சஞ்சலமும் வேதனையும் துக்கமும் தான். ஆனால் சத்தியத்துக்கு விழித்து எழும்பி இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார் என்ற சத்தியத்துக்கு விழித்து எழும்பிட்டோம்னா, அவர் வாழ ஆரம்பிச்சிட்டார்னா குறைவில்லை பிரதர், தோல்வி இல்லை, சஞ்சலம் இல்லை, வேதனை இல்லை, துக்கம் அல்ல, போராட்டம் அல்ல, ஜெயம். யோசிச்சு பாருங்களேன், கிறிஸ்து இங்க வாழ்ந்தா எப்படிங்க இருக்கும் இந்த வாழ்க்கை? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம இன்னும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தான் பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், கவலை. எத்தனை பேர் சொல்ல முடியும், இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஒன்று சொல்லட்டா? உங்களுடைய கண்களை தேவனுக்கு நேராக நீங்கள் ஏறெடுத்து பார்க்கும்போது, இன்னும் இப்படி சொல்றேன், நீங்க ஜெபிக்கும் போது, தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது, இங்க இருக்கிறவர்கிட்ட ஜெபிங்க, இங்க இருக்கிறவர்கிட்ட ஜெபிங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? அநேக சமயத்தில் நம்ம நினைக்கிறோம் தேவன் எங்கேயோ பரலோகத்தில் இருக்கிறாரு, தூரத்தில் இருக்கிறாரு, அவரை நோக்கி. இல்லை இல்லை இல்லை, தூரத்துலலாம் இல்லை பிரதர். நீங்க கர்த்தருடைய மகன், கர்த்தருடைய மகள். நீங்க தூரத்தில் இருக்கிற தேவனை நோக்கி ஜெபிக்கிறவங்க அல்ல, நமக்குள்ள இருக்கிற தேவனை பார்த்து ஜெபிக்கிறவர்கள். அடுத்த தடவை ஜெபிக்கும் போது அங்க பார்த்து அப்படி ஜெபிக்காதீங்க, இங்க பார்த்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. சிந்தித்து பார்க்கணும். மரியாளுக்குள்ளே குழந்தையாய் இருந்தவர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்குள்ளே ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு மகிமையான ஒரு வாழ்க்கை பாருங்க. Christ in you, the hope of glory. கிறிஸ்து உங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக. உண்மையான கிறிஸ்து வாழ்க்கை தெரியுமா? கிறிஸ்து, நல்ல கவனிக்கணும், கிறிஸ்து எனக்குள்ளே வாசமாக இருப்பார் என்றால், கவனிக்கிறீங்களா? when Christ is in me, கர்த்தர் எனக்குள்ள, கிறிஸ்து எனக்கு இங்க இருந்தா என்னோட கண்கள் மூலமா யாருங்க பாப்பா? என் கை மூலமா யார் தொடுவா? என்னுடைய சிந்தனை மூலமா யார் யோசிப்பா? இந்த வாய் மூலமா யார் பேசுவா? எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை? ஹல்லேலூயா. அதுதான் நம்ம விசுவாசிக்கிறோம். ஒரு ஊழியக்கார் முன்னால் நின்று பேசும்போது அது மனுஷனுடைய சத்தம், ஆனால் பேசுகிறது மனுஷன் அல்ல.
எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு விசுவாசிக்கும் இதுதான். நீங்க வாயை திறந்து பேசுனா கிறிஸ்து பேசணும். நீங்க கண்ணை திறந்து பார்த்தா கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்து பார்க்கணும். நீங்க எதையாவது ஒன்று தொட்டா உங்களோட கரத்தின் மூலமா கிறிஸ்து தொடணும். நீங்க நடந்தீங்கன்னா உங்களோட கால் மூலமா கிறிஸ்து நடக்கணும். ஹல்லேலூயா. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன் பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை நீங்கள் பார்க்க பழகிக் கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் ஒண்ணுமில்லாமல் போயிடும். இதுக்கு பதிலா இங்க கிறிஸ்துவை, உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை பார்க்க தவறிவிட்டு வெளியே இருக்கிற பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனை கூட மலை போல தெரியும். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை பார்க்க பழகி விட்டீர்கள் என்றால் மலை போல இருக்கிற பிரச்சனை கூட ஒன்றுமில்லாமல் போய்விடும். இதாங்க சத்தியம். இன்னைக்கு கர்த்தர் நம்மை ஒரு புதிய ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே நடத்துகிறார். நீங்க எங்க இருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவனே இதை அறிக்கை செய்யுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். வெளியே போகும், வீட்டை விட்டு வெளியே போகும்போது இதை அறிக்கை செய்யுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். வேலை ஸ்தலத்தில் ஒரு வேலை ரொம்ப கஷ்டமான வேலை, உங்களால் அதை மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா இதை அறிக்கை செய்யுங்க, கிரைஸ்ட் இன் மீ தி ஹோப் ஆஃப் க்ளோரி. அப்ப அந்த வேலையை யார் உங்களுக்கு செய்து கொடுப்பா? உண்மைங்க, அது சத்தியம். அனுபவத்திலிருந்து சொல்றேன், நீங்க செய்து பாருங்க. இந்த சத்தியத்துக்கு நம்ம விழித்தெழும்புவோமானால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சாதாரணமான ஒரு வாழ்க்கையா இருக்காது. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார் பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் வழிகளும் என்னுடைய வழிகள் அல்லவே என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்களுடைய வழிகளை பார்க்கிலும் என்னுடைய வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. உங்களுடைய நினைவுகளை பார்க்கிலும் என்னுடைய நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. இந்த வசனத்தை எத்தனை தடவை நம்ம வாசித்திருக்கோம், எத்தனை வருஷம் நம்ம உரிமை பாராட்டியிருக்கோம், சொல்லியிருக்கோம். இப்போ நல்லா கவனிக்கணும், இதை கர்த்தர் யார் இடத்துல சொல்லுகிறார்? இதை கர்த்தர் யார் இடத்துல சொல்லுகிறார்? சத்தமா சொல்லுங்க. துன்மார்க்க இடத்துல சொல்லுகிறார். துன்மார்க்க இடத்திலும் அக்கிரமக்கார இடத்திலும் சொல்றார் ஆண்டவர். 7வது வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கன் தன் வழியையும், பார்த்தீங்களா யார்கிட்ட பேசுறார் ஆண்டவர்? இது ஆண்டவர் என்கிட்ட தான் பேசுறாருன்னு எடுத்துக்கூடாது. சும்மா வசனத்தை வாசிச்சுட்டு இது எனக்கு தான் அப்படின்னு அண்டர்லைன்லாம் பண்ணக்கூடாது. இந்த வசனம் யாருக்கு தான்? இப்போ வாசிங்க, 7வது வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கன் தன் வழியையும், துன்மார்க்கன் தன் வழியையும், அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், நம்முடைய தேவனிடத்திற்கே அவன் திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார், அவர் மன்னிப்பதற்கு தயவு பெருத்திருக்கிறார். அப்ப யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு? உன்னுடைய வழி என்னுடைய வழி அல்ல, உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவுகள் அல்ல. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமோ அது போல என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகளை பார்க்கலும் மேலாக இருக்கிறது, என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகளை பார்க்கலும் உயர்ந்திருக்கிறது. அப்ப இந்த வசனம் உங்களுக்கும் எனக்கும் அல்ல, துன்மார்களுக்கும் அக்கிரமக்காரர்களுக்கும். அப்ப நமக்கு என்னது? நம்முடைய அனுபவம் என்னது? அவர் தான் நமக்குள்ள இருக்கிறாரு. ஆமென். நம்முடைய சிருஷ்டிகர், நம்முடைய ஆத்தும நேசர், ஆத்தும மணவாளன் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறபடினாலே நம்முடைய அனுபவம் என்ன தெரியுமா? அவர் வழி தான் என்னுடைய வழி, அவர் நினைவு தான் என்னுடைய நினைவு. எத்தனை பேருக்கு விளங்குது? துன்மார்க்கனுக்கு அப்படி அல்ல, அக்கிரமக்காரனுக்கு அப்படி அல்ல. அவருடைய வழியே வேற, ஆண்டுடைய வழி வேற. ஆனா உங்களுக்கு எனக்கும் அவர் நமக்குள்ளே, கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறபடினாலே அவருடைய வழி தான் என்னுடைய வழி, அவருடைய நினைவு தான் என்னுடைய நினைவு. எத்தனை பேருக்கு விளங்குது?
புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் 2 சொற்றோட அடிக்கடியா சொல்வார். என்ன தெரியுமா? ஒன்று, கிரைஸ்ட் இன் யூ, கிறிஸ்து உங்களுக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவோடு இல்ல, நாட் வித் யூ, இன் யூ, கிரைஸ்ட் இன் யூ. இரண்டாவது சொற்றோட we are in Christ, நாம் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவோடு அல்ல, நாம் கிறிஸ்துவுக்குள். அப்படின்னா என்ன தெரியுமா? அவரோடு கூட சேர்ந்து இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒன்றாய் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு விளங்குது? நல்ல கவனிங்க. கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், கிறிஸ்து நான் இங்க இருக்கிறேன், கிறிஸ்து என்னோடு இருக்கார் அப்படின்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அவரை விட்டு பிரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படிதானே? என்னைக்கு வேணாலும் அவரை விட்டு பிரிஞ்சிடலாம். இவர் என்னோடு இருக்கார், கிறிஸ்து என்னோடு இருக்கார் நான் நினைச்சேன்னா என்னைக்கு வேணாலும் நான் தூரம் போயிடலாம் கிறிஸ்துவை விட்டு. ஆனா சத்தியத்துக்கு விழித்து எழும்பி கிறிஸ்து என்னோடு அல்ல எனக்குள்ளே இருக்கிறான்னு நீங்க அந்த சத்தியத்துக்கு விழித்து எழும்பிட்டீங்கன்னா உங்களையும் கிறிஸ்துவையும் ஒருவராலையும் பிரிக்க முடியாது. இதாங்க சத்தியம். நம்மோடு இருக்கிற கிறிஸ்துவை விட்டு நம்ம விலகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவை விட்டு ஒருவரும் நம்ம பிரிக்க முடியாது. இதனால தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கத்தக்கவன் யார்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதை தான் ஆண்டவர் இயேசு யோவான்ல 15ஆம் அதிகாரம் வாசிங்க. 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 15:4, என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இதாங்க சத்தியம். நீங்க என்னில் நிலைத்திருக்கிறீர்கள், நீங்கள் எனக்குள்ளே இருக்கிறீர்கள், நானும் உங்களுக்குள்ளே இருக்கிறேன். ஆமென். ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. You are abiding in Christ, Christ abiding in you. இது எப்படி தெரியுமா இருக்கு? அந்த திராட்சை செடியும் கொடியும் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இணைப்பு வேரிலே மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உறவு வெளியே தெரியாதுங்க. அந்த திராட்சை செடியும் கொடிகளும் அப்படியே ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதோட இணைப்பு எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா வேறு பகுதியில் இருக்கிறது, நம்முடைய உறவில் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க எப்படி யோசிச்சு பாருங்க. சிருஷ்டிப்பிலே தேவனாகிய கர்த்தர் ஏவாளை ஆதாமுக்குள்ளிருந்து எடுக்கிறார். அப்படிதானே? ஏவாள் எங்க இருந்தாங்க? ஆதாமுக்குள்ளே. ஆதாமுக்குள்ளே இருக்கிற ஏவாளை எடுத்து மனுஷியாக ஆண்டவர் உருவாக்கி இப்பொழுது ஏவாளை மனுஷனிடத்திலே கொண்டு வந்து ஆண்டவர் மனுஷனிடத்தில் சொல்றார், மனுஷன் தன் தாயும் தகப்பனையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாயிருப்பார்கள். நல்லா கவனிச்சிங்களா? ஏவாளை ஆதாமுக்குள்ளேருந்து எடுத்து ஏவாளை உருவாக்கி மனுஷனிடத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் தாயின் தகப்பனை விட்டு பிரிந்து தன் மனைவியோடு கூட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாயிருப்பார்கள். இது ஆதியாகமம். நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்த போது அவருடைய விழாவிலே குத்தினார்களா? விழா குத்தப்பட்டது. விழா குத்தப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, இரத்தமும் தண்ணீரும் வந்தது. தண்ணீரும் இரத்தமும் அல்ல, இரத்தமும் தண்ணீரும் வந்தது. இரத்தமும் தண்ணீரும் வந்ததுன்னா அங்கே ஒரு பிறப்பு நடக்கிறது. சபை பிறக்கிறது. சபை அவருடைய பக்கத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. எப்படி ஆதாமுக்குள்ளிருந்து ஏவாளை கர்த்தர் வெளியே எடுத்தாரோ அதே போல அவருக்குள்ள இந்த சபை வெளியே எடுக்கப்படுகிறது. ஆமென். சபை பிறக்கிறது. இந்த எடுக்கப்பட்ட சபை பரிசுத்த ஆவியானவராலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறது. அதனாலதான் அவர் தலையாகவும் நம்ம சரீரமாகவும் இருக்கிறோம். எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு மகிமையான ஒரு அனுபவம் பாருங்களேன். பழைய ஏற்பாட்டிலே
ஆதி ஆகமத்தில் ஆதாம் சொல்லுவார், இவள் என்னுடைய எலும்பும் மாம்சத்துக்கு மாம்சம். இதே தான் புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்றாரு, நாம் அவருடைய மாம்சத்துக்கு மாம்சமாகவும் எலும்புக்கு எலும்புமாய் இருக்கிறோம். அப்படி என்றால் நான் கிறிஸ்துவோடு கூட ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரே மாமிசம். எப்படி அன்றைக்கு ஆதாம் ஏவாளும் ஒரே மாமிசமானார்களோ அதே போல பரிசுத்த ஆவியினுடைய கிரியையினாலே புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசுவும் நானும் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து எனக்குள், நான் அவருக்குள். அவருடைய தலை, நான் அவருடைய சரீரம். ஆமென். எவ்வளவு மகிமையான அனுபவம். இந்த சத்தியத்துக்கு விழித்து எழும்பணும். அறிஞ்சா போதாது, விழித்து எழும்பணும். ஆமென். இந்த சரீரம், இந்த மனது நல்லா கவனிக்கணும். இந்த சிந்தையின்படி தான் இந்த சரீரம் இயங்கும். அப்படிதானே? இங்க இருக்கிற சிந்தையின்படி தான் இந்த சரீரம் இயங்கும். இதனால தான் பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 2:5 கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. அப்படின்னா என்ன சொல்றாரு? கிறிஸ்து உங்களுக்கு தலையாக இருப்பாராக. நீங்கள் அவருக்கு சரீரமாக இருந்தீங்கன்னா கிறிஸ்துவோட சிந்தனை உங்களுக்கு இருக்கும். அந்த வசனத்தை வாசிங்க, பிலிப்பியர் 2:5 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. உங்களிலும் இருக்க கடவுது. எப்ப கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள, இந்த சரீரம், இது சரீரம், அப்படிதானே? விசுவாசிகள் எல்லாம் நம்ம சரீரம். இந்த சரீரத்துக்கு எப்ப அவருடைய சிந்தை இருக்கும்? அவர் தலையா இருக்கும்போது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய வழிகள் என்னோட வழியா மாறுது. தலையோட வழிதான் சரீரத்தோட வழிகள். தலையோட சிந்தனை தான் சரீரத்தோட சிந்தனை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு ஆவிக்குரிய சத்தியத்துக்கு நம்ம விழித்து எழும்பும் போது தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு ஜெயம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்துக்குள்ளே நாம் வந்து விடுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில தோல்வி இல்லை பிரதர், சிஸ்டர். இந்த வாழ்க்கையில தோல்வி கிடையாது. ஆமென். இந்த வாழ்க்கையில சோதனைக்கு விட்டு விடுகிறது அல்ல, சோதனைக்கு விழுகிற அனுபவம் அல்ல. பிசாசு கிட்ட வரவே முடியாது. பிசாசுக்கு தெரியணும், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்துவிற்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை தான் பவுல் ரொம்ப அழகா அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கணும். ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். என்னது கேட்கல எனக்கு? நீங்க சத்தமா சொல்லுங்க. எங்க நீங்க பிழைச்சிட்டு இருக்கிறீங்க? பெரம்பூர்ல இல்ல, ஐநாவரத்தில் இருந்து பிழைச்சிக்கிட்டு இல்ல. எங்க இருந்து பிழைக்கிறோம்? அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், அவருக்குள் அசைகிறோம், இருக்கிறோம், அவருக்குள் இருக்கிறோம். போதும். இந்த அனுபவம் இருக்கா பிரதர்? அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் நாம் இருக்கிறோம். ஆமென். அப்ப அவர் வெறும் நபர் மாத்திரம் அல்ல, இஸ் மை பொசிஷன். அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் அடிக்கடி கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள். நம்ம எல்லாரும் கண்களை மூடலாமா? நான் தேவ சமூகத்தை உணர்கிறேன். ஆவியானவர் நம்மத்தில் அசைபாடி கொண்டிருக்கிறார். இந்த சத்தியத்துக்கு விழித்து எழும்பணும். இந்த சத்தியத்துக்கு விழித்து எழும்பணும். அறிஞ்சா போதாது, விழித்து எழும்பணும். ஆவியானவர் நம்மை ஹல்லேலூயா குலுக்கி ஒரு விழிப்புக்குள்ளாக கத்த ஆவியானவர் நம்மை கொண்டு வர விரும்புகிறார். அநேக சமயத்தில் ஆவிக்குரிய ரீதியில சுயநினைவு அற்றவர்களாய் காணப்படுகிறோம். சுயநினைவு அற்றவர்களாய் காணப்படுகிறோம். என்ன ஆண்டவர் பண்ணியிருக்கிறான்னு தெரியாமையா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்ன எனக்குள்ளே நடந்திருக்கிறது என்பதை அறியாமலேயே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அது வல்ல. இன்றைக்கு இந்த சத்தியத்துக்கு விழித்து எழும்பணும். கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கலாமா? ஆவியானுடைய அசைவாடுதலை நான் உணர்கிறேன். தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அருமையான சபையாரே, கண்ணீரோடு சொல்லுகிறேன், கண்ணீரோடு சொல்லுகிறேன். ஆண்டவர் நமக்குள்ள எவ்வளவோ பண்ணியிருக்கிறாருங்க.
எவ்வளவோ பண்ணியிருக்கிறார் நமக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, நம்முடைய ஜெயத்திற்காக, மேற்கொள்கிற வாழ்க்கைக்காக, முற்றிலும் ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக ஆண்டவர் நமக்குள்ள எவ்வளவோ பண்ணியிருக்கிறார். ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே சுய நினைவற்றவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆவியானவர் நம்ம எழுப்ப விரும்புகிறார். சத்தியத்துக்கு விழித்தெழும்பு என் மகனே, என் மகளே, சத்தியத்துக்கு விழித்து எழும்பு. ஊராமானாமா கதானாமாஸ். பழையவைகள் ஒளிந்து போயின, இதோ எல்லாம் புதிதாயின, இதோ எல்லாம் புதிதாயின, இதோ எல்லாம் புதிதாயின. ஊராமானாமா கதானாமா சாந்தானாமா கதானாமாஸ். தேவ சமூகத்தை உணருங்கள். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளே ஒரு ஆழமான கிரியை கர்த்தர் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல ஆவியனுடைய அசைவாடுதலை என் ஆவியிலே நான் உணர்கிறேன். தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்புகிறது என் ஆவியிலே உணர்கிறேன். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. பழையவைகள் ஒளிந்து போயின, பழையவைகள் ஒளிந்து போயின, பழையவைகள் ஒளிந்து போயின. இனிமேலும் பழையவைகளுக்கு இடம் இல்லை. நான் ஆதாமுக்குள் இல்லை, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். எல்லாம் புதிதாய், எல்லாம் புதிதாய். ஒரு புதிய ஆரம்பம் சிஸ்டர், ஒரு புதிய ஆரம்பம். இன்றைக்கு கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை தரும். ஒருவேளை இத்தனை பழைய நாட்களிலே, கடந்த நாட்களிலே நாம் சோதனையை விழுந்து 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 எழுந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்ற, மகனே, இனிமேலும் ஒரு தோல்வி அல்ல, ஒரு தோல்வியான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போது வெற்றி சிறக்கிற கிறிஸ்துவினாலே எனக்கு ஒரு ஜெயம் உண்டு. He causeth us to triumph in every place, always. Hallelujah, hallelujah. எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்கிற கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். சகோதரே, நீங்க எங்க போனாலும், சகோதரி எங்க போனாலும், என்ன செய்தாலும் இந்த சத்தியத்துக்கு விழித்தெழும்புங்கள். Thank you God. ஆவியானவர் நம்மத்திலே பேசு. ஓ தேங்க்யூ. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. பவுல் இந்த சத்தியத்துக்கு விழித்து எழும்பின மனுஷன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சத்தியத்துக்கு விழித்து எழும்பினவர். அதனாலதான் அவ்வளவு தைரியமா எழுதுறாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு விசை அந்த ஸ்கேபா புத்திரர்கள் அசுத்தாவியை துரத்துவதற்காக ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறார்கள். அந்த அசுத்தாவி என்ன தெரியுமா சொல்லுது? பவுலை நான் அறிவேன், இயேசுவை அறிவேன், நீ யார்? ஹல்லேலூயா. பவுலை அறிவேன், இந்த சத்தியத்துக்கு விழித்தெழும்பின மனுஷனை நான் அறிவேன், ஆண்டவராக இயேசு அறிவேன், நீ யார் என்று சொல்லி அவர்களை துரத்தி அடிக்கிறது. அவர்கள் ஓடுகிறார்கள், ஜீவன் தப்ப ஓடி போகிறார்கள். அருமையான சகோதர சகோதரி, இன்னைக்கு சத்ருவாகிய பிசாசு, ஹல்லேலூயா, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைய போராட்டத்தையும் வேதனையும் பிரச்சனையும் கொண்டு வருகிற நோக்கம் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னும் விழித்தெழும்பவில்லை, சத்தியத்துக்கு விழித்தெழும்பல. நீங்கள் அறிந்த சத்தியம் தான் உங்களுக்கு விடுதலை தரும். இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நம் வாயிலை திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்வோமா? ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மகிமையின் நம்பிக்கையாக, மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து எனக்குள்ளே, கிறிஸ்து எனக்குள்ளே வாசமா இருக்கிறார். மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து எனக்குள்ளே வாசமா இருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்குள் வாசமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே, என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளே இனி வாழ்கிறது. நான் அல்ல, கிறிஸ்துவே வாழ்கிறார். நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? எத்தனை பேருக்கு சத்தியத்துக்கு விழித்து எழும்ப முடிகிறது? அறிக்கை செய்யுங்கள், அறிக்கை செய்யுங்கள்.
இதை அப்படியே சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இதை அப்படியே அபியாசப்படுத்துங்க. உங்களுடைய ஆவியிலே இந்த சத்தியம் ஆழமாய் கிரியை செய்ய விட்டுக் கொடுங்க. பரிசுத்தாவினை கிரியைக்கு உங்களை விட்டுக் கொடுங்க. கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம். Thank you God. ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு பாடுங்க. கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு விசுவாசத்தோடு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், என் மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், என் மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள்
கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். வார்த்தை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தை அனுப்பியே வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் Yes, Lord. தேவனுக்கு Oh, thank you, Holy Spirit. கோடி கோடி ஸ்தோத்திரம். நன்றி ஆவியானவரே. வாழ்வளிக்கும் நன்றி ஆவியானவரே. இயேசு ராஜா நன்றி ஆவியானவரே. வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். Hallelujah. உரமரமா ஷபனதனனமா. தேவனுடைய மகிமையான பிரசன்னத்தை உணருங்க. நன்றி ஆண்டவரே. கர்த்தர் ஒரு ஆழமான கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். சகோனே, ஆவியான உங்களுக்குள்ளே ஒரு ஆழமான கிரியை நடக்கும். சரி, உங்களுக்குள்ளே ஒரு ஆழமான கிரியை. நான் ஒன்று சொல்லட்டா, இந்த சரீரத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால தாங்க தோல்வி எனக்கு. நான் வாழ்கிறதுனால தான் வேதனை, தோல்வி, சஞ்சலம். கிறிஸ்து என்னில் வாழ ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்குள்ளே வாழ ஆரம்பித்து விட்டார். தோல்வி என்ற காரத்துக்கே இடமில்லை. ஹல்லேலூயா. நீங்க இந்த சரீரத்தில் வாழ்கிற வரைக்கும் தான் தோல்வி. கிறிஸ்து வாழ ஆரம்பித்து விட்டார். உங்களோட வாழ்க்கையில் தோல்வி என்பது இல்லை, தோல்வி என்பது இல்லை, சோர்வு என்பது இல்லை, வியாகுலம் என்பது இல்லை, சஞ்சலம் என்பது இல்லை. ஹல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் ஒவ்வொருவரையும் கொண்டு வருவாராக, ஒவ்வொருவரையும் கொண்டு வருவாராக, ஒவ்வொரு சகோதர சகோதரியும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றிப்பா. நாம் செபிப்போம். நீங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மதியான வேளைக்காக நன்றி சொல்லுங்கள். கிருபையாய் எங்களை கூட்டி சேர்த்து கர்த்தாவே உடைய சத்தியத்தை எங்களுக்கு விளங்கப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோட மனக்கண்களை பிரகாசிப்பிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். சத்தியத்துக்கு விழுத்து எழும்ப கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலிருந்து ஒருவரும் கர்த்தாவே ஐயா பழைய வாழ்க்கை அல்ல, பழைய காரியங்கள் அல்ல, எல்லாம் புதிதாயின என்ற ஒரு அனுபவத்துக்குள்ளே வர கர்த்தர் கிருபை செய்வீராக. அற்புதமாக, அதிசயமாக கர்த்தர் நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரே குடும்பமாய் இன்னைக்கு அறிக்கை செய்கிறோம். இனி வாழ்வது நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே எங்களில் வாழ்கிறார், கிறிஸ்துவே எங்களில் ஜீவிக்கிறார். இந்த அனுபவத்துக்குள்ளே ஒவ்வொருவரையும் கொண்டு வாங்கப்பா. சபையாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசன்னத்தோடு உடைய சமூகத்தோடு கலைந்து போக கர்த்தர் கிருபை செய்யும். நாங்கள் சிறுக வேணும், நீங்க பெருக வேணும். எல்லா கனத்துதி மகிமையாமுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினோட அன்பும் பரிசுத்த ஆவியோட அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென். இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 வல்லாடு தெரு, அகரம், சென்னை
6,82,082. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 0441508155. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகம் www.acaperambourministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.